எல்லோருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் நாம் புதிய புதிய இடங்களை பார்த்து வருகிறோம். இன்று இந்திய வரலாறுகளில் மிக முக்கிய இடம் பெற்றிருக்கிற ஹிமாயூன் தோப்புக்கு தான் வந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த இடத்துல நம்ம பார்த்துடலாம். ஹிமாயூன் கல்லறையானது ஹிமாயூனின் முதல் மனைவியும் தலைமை துணைவியுமான பேரரசி பேகத்தின் ஆதரவின் கீழ் 1558 கட்ட ஆணையிடப்பட்டது. மேலும் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாரசீக கட்டிடக் கலைஞர்களான மிராக் மிர்சா கியாஸ் மற்றும் அவரது மகன் சையத் முகமது அவர்களால் கட்டப்பட்டது. இந்திய வரலாற்றில் முதலாக கட்டப்பட்ட தோட்ட கல்லறை என்று புகழ்பெற்றது இந்த கல்லறை. டெல்லியினுடைய நிஜாமுதீன் பகுதியில் இந்த கல்லறையானது அமைக்கப்பட்டது. 1538 நிறுவிய புராண கிலா, அதாவது பழைய கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. சிவப்பு மணற்கற்களை பயன்படுத்தி முதலாக கட்டப்பட்ட கல்லறை என்ற பெருமை இந்த கட்டிடத்திற்கு உண்டு. இந்த கல்லறையை 1993 ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்தது. அதன் பின்னர் பல்வேறு மறுசீரமைப்பு பணிகளை இந்திய அரசு ஏற்றுக்கொண்டது. குறிப்பாக இந்த கலையினுடைய பிரதான வளாகத்தினுடைய நுழைவு பகுதியில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மேற்கில் உள்ள பிரதான நுழைவாயிலிருந்து அதற்கு செல்லும் பாதையில் பல சிறிய நினைவுச்சின்னங்களும் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று பிரதான கல்லறையை விட 20 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிற இடம் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிற ஒரு கட்டிடம். இது மிகவும் பழமையான ஒரு கட்டிடம். இந்த வளாகம் பேரரசு ஹிமாயூனுடைய பிரதான கல்லறை உள்ளடக்கியது. இதில் பேரரசி பேகம், ஹாஜி பேகம் மற்றும் ஹிமாயூன் கொள்ளு பேரனும் பிற்கால பேரரசர் ஷாஜகானின் மகனுமான தாரா ஷிகோ ஆகியோரின் கல்லறைகளும் உள்ளன. மேலும் பேரரசர் ஜகந்தர் ஷா, பருஷியார், ரஃபி உல் தர்காக், ரஃபி உத் தலக், முகமது கம்பஷ் மற்றும் ஆலம்கீர் II உள்ளிட்ட பிற்கால முகலாய பேரர்களுடைய கல்லறைகளும் இந்த கட்டிடத்தின் உள்ளே இருக்கிறது. இப்பொழுது நாம் முகமது ஹிமாயூனுடைய கல்லறையினுடைய முகப்பு பகுதியிலிருந்து இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த பிரம்மாண்டமாக காட்சிக்கு கொடுக்கிற இந்த கல்லறையினுடைய அழகை காலையிலே நாம் படம் பிடித்திருக்கிறோம். சூரிய ஒளியில் அழகுற காட்சி தருகிற ஹிமாயூனுடைய கல்லறை, சிவப்பு தாஜ்மஹால் என்று போற்றப்படுகிற ஹிமாயூன் கல்லறை இதோ நேர்த்தியாக அழகுற காட்சி தர இந்த கட்டிடத்தை பாருங்கள். பிற்கால முகலாய கட்டிடங்களுக்கு முன்னுதாரணமாக இந்த கட்டிடத்தை இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. பல கட்ட பணிகளுக்கு நடுவே இந்த கட்டிடத்தை கட்டியிருக்கிறார்கள். இந்த கல்லறையானது 1565 தொடங்கி 1572 நிறைவடைந்தது. இதற்காக 1.5 மில்லியன் ரூபாய் செலவானது அந்த காலத்திலே. இது முழுவதுமாக பேரரசியால் செலுத்தப்பட்டது என்பது வரலாற்று குறிப்பு. பேகம் தனது கணவரின் மரணத்தினால் மிகவும் துயருற்றிருந்ததால் அதன் பிறகு அவர் தனது வாழ்க்கையை ஒரே நோக்கத்திற்காக அர்ப்பணித்திருந்தார். டெல்லியின் யமுனா நதிக்கு அருகிலுள்ள ஒரு இடத்தில்தான் இந்த பேரரசினுடைய மிக அற்புதமான கல்லறை இருக்கும் ஒரு நினைவிடத்தை அவருக்காக கட்டுவது என்று தீர்மானித்து கட்டியிருக்கிறார். எல்லோருக்கும் வணக்கம். பல வரலாறுகளை தாங்கி நிற்கிற டெல்லி பகுதியில் தான் நாம் இப்போ இருந்துட்டு இருக்கிறோம். குறிப்பாக நிஜாமுதீன் பகுதிக்கு அருகாமையில் தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். நாம் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிற இடம் ஹிமாயூன் தோப். குறிப்பாக இந்தியாவில் புகழ்பெற்ற இடங்கள் அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்கள் சொல்லலாம். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது தாஜ்மஹால். இந்த தாஜ்மஹாலுக்கு முன்னாடி 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட சிவப்பு தாஜ்மஹால் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 150 கல்லறைகள் நிறைந்திருக்கிற ஒரு கல்லறைக்கு வந்திருக்கிறோம். முதலாக இந்தியாவில் கட்டப்பட்ட தோட்ட கல்லறை என்று போற்றப்படுகிற ஹிமாயூன் கல்லறைக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். நிறைய வரலாறுகளை தாங்கி இருக்கிற இந்த கல்லறையில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலும் இருக்கிறது.
முகலாய பேரரசர் ஹுமாயூன் 1508 1556 வரை வாழ்ந்திருக்கிறார். இவருடைய கல்லறையானது முதலாக இங்கு வைக்கப்பட்டதல்ல. 1556 ஜனவரி 27 அன்று ஹுமாயூன் இறந்த பிறகு அவரது உடலானது முதலில் டெல்லியில் உள்ள புராண கிலாவில் தான் அடக்கம் செஞ்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கிற அரண்மனையில் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு அவரது கஞ்சார் பேக் என்பவரால் பஞ்சாபில் உள்ள சிர்ஹிந்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. மேலும் 1558 ஹுமாயூனுடைய மகனும் அப்போதைய முகலாய பேரரசரும் அக்பரும் தான் இதை பார்க்குறாங்க. பிறகு 1571 ஆண்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. இப்போது ஹுமாயூன் கல்லறையினுடைய கிழக்கு பகுதியிலிருந்து இந்த காட்சியை உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன், பார்த்துட்ருக்குறீங்க. 47 மீட்டர் உயரமும் 91 மீட்டர் அகலமும் உள்ள மிக பிரம்மாண்டமான பீடத்தின் மீது தான் இந்த கல்லறையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அதனுடைய பீடப்பகுதி. இப்போது அந்த பீடப்பகுதியினுடைய படிகளில் தான் நம்ம ஏறிட்டுருக்கிறோம். மிக நேர்த்தியாக அழகுற சிவப்பு மணற்கற்களை கொண்டு கட்டப்பட்ட முதல் கட்டிடம் என்று இந்த கல்லறையை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். குறிப்பாக 42.5 மீட்டர் அடி நீளமுள்ள உயரமான கழுத்து முரசு மீது பாரசீக இரட்டை குவிமாடத்தை பயன்படுத்தி முதலாக இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் கட்டிடம் என்று இந்த கட்டிடத்தை சொல்லுகிறார்கள். இப்பொழுது அந்த வரலாற்று சிறப்பான ஹுமாயூனுடைய கல்லறை அமைந்திருக்கிற படிகளில் நாம் ஏறிட்டுருக்கிறோம். இதற்கு மேலே தான் அந்த கல்லறை இருக்கிறது. இப்பொழுது நாம் பார்ப்பது அந்த பீடத்தின் மீது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பீடத்தின் மீது அழகுற காட்சி தருகிற இதனுடைய முகப்பு வாயில் தான் இது மேற்கு பகுதியில் அமைந்திருக்கிற முகப்பு வாயில். இப்போ நம்ம சுற்றி கிழக்கு பக்கமாக போயிட்டு நம்ம உள்ளே போக முடியும். ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி போகிறதுக்கு நேர்த்தியாக அழகுற வழிகள் அமைச்சிருக்கிறாங்க. நூல் பிடிச்ச மாதிரி அதனுடைய வடிவங்கள், அழகுகள், கலை நயத்தோட இந்த கட்டிடம் அமைஞ்சிருக்கிறது. இப்போது பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கிற அந்த குவி மாடத்தை பாருங்கள். சாளரங்கள் அழகுற காட்சி தருகிற அந்த குவி மாடத்தை பாருங்கள். மிக நேர்த்தியாக இருக்கிற அந்த குவி மாடத்தை பாருங்கள். வெளிப்புறத்தில் காணப்படும் சமச்சீரான மற்றும் எளிமையான வடிவமைப்பு உள்ளறைகளில் சிக்கலான உள்தள அமைப்பிற்கு முற்றிலும் முரணாக இருக்கிறது. இப்போ நம்ம வெளியில் பார்க்குறத விட உள்பக்கம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நான் வெளியில் தான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கிறேன். உள்பகுதியில் இருக்கிற அந்த வடிவமைப்பு ரொம்ப சிக்கல் எப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த உள்தள அமைப்பு ஒரு சதுர வடிவ 9 மடங்கு அமைப்பாகும். இப்போ எண்கோணன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் ஒரு அமைப்பில் தான் இது இருக்குது. இதில் மையத்தில் உள்ள இரட்டை உயர குவிமாட அறையிலிருந்து 8 இரு மாடி வளைவு கூரை அறைகள் வெளிநோக்கி பரவி இருக்கிறத நம்மால் பார்க்க முடியுது. இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது அவருடைய கல்லறை அமைந்திருக்கிற உள்பகுதியில் நாம் போயிட்டுருக்குறோம். தரை பகுதியை பாருங்களேன்.
நேராக இருப்பது தான் பேரரசர், முகலாய பேரரசர் ஹுமாயூன் அவருடைய கல்லறை. இந்த உள்பக்கம் நான் ஏற்கனவே இந்த உள்பக்கத்தினுடைய குவிமாடத்தை பாருங்களேன், எப்படி தான் இதை கட்டியிருப்பாங்கன்னு தெரியல. அவ்வளோ அழகாக, அவ்வளோ நேர்த்தியாக 1500களிலே இப்படிப்பட்ட கட்டிடங்கள் கட்டியிருப்பது ரொம்ப வியப்பாக இருக்குது. இந்த கட்டிடத்தினுடைய அமைப்பை பாருங்களேன். இதுதான் நான் சொன்னேன், ரொம்ப சிக்கலான ஒரு அமைப்புன்னு சொன்னேன். ஏன்னா முழுக்க முழுக்க சிவப்பு மணற்கற்களை கொண்டு கட்டப்பட்ட கட்டிடம் இது. இந்த வெள்ளை குவிமாடத்தின் கீழே உள்ள ஒரு குவிமாட அறையில் எண்கோண வடிவ கல்லறையும் அமைந்திருக்கிறது. ஏன்னா இந்த எந்த மூலையிலிருந்து பார்த்தாலும் அந்த கல்லறை தெரிகிற மாதிரி தான் அந்த கட்டிடத்தை அமைச்சிருக்கிறாங்க. ஹுமாயூனுடைய கல்லறை தனியாக இருக்குது பாருங்கள், ஒரே கல்லறை மட்டும் தான் இருக்குது. இதுக்கு உள்ள சின்ன சின்ன அறைகள் இருக்குது, அதுக்கு உள்ள நிறைய கல்லறைகள் அங்கங்கே வச்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம அந்த கல்லறைகளை பார்த்துட்ருக்குறோம். நான் மேலே சொன்னது போல் மேல் குவிமாடும் ரொம்ப சிக்கலான ஆர்கிடெக்சர். இது எப்படி தான் அந்த காலத்தில் பண்ணாங்கன்றது தெரில. ஹுமாயூனுடைய ஒற்றை நினைவு கல்லறை கொண்ட அடக்க முறையாகும் இது. குறிப்பாக இஸ்லாமிய பாரம்பரியத்தின்படி இந்த நினைவு கல்லறை வடக்கு தெற்கு அச்சில் அமைந்துள்ளது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் தலை வடக்கு நோக்கியும் முகம் மெக்காவை நோக்கியும் அமைந்திருக்கிறது. தலை வடக்கு நோக்கியும் முகம் மெக்காவை நோக்கியும் அமைந்திருக்கிற மாதிரி தான் இந்த கல்லறை அமைஞ்சிருக்கிறது. இப்போது நான் இருக்கிறது தெற்கு நோக்கி நான் இருந்துகிட்ருக்கிறேன். ஹுமாயூனுடைய கல்லறை மிக அருகில் காட்டுறேன் பாருங்கள். பேரரசின் உண்மையான அடக்குமுறை பிரதான கட்டமைப்பிற்கு வெளியே உள்ள ஒரு தனிப்பாதை வழியாக அணுகக்கூடிய மேல் நினைவு சின்னத்திற்கு நேர் கீழே உள்ள ஒரு நிலத்தடி அறையில் அமைந்துள்ளது. குறிப்பாக இது பெரும்பாலும் பார்வையாளர்களுக்கு மூடப்பட்டே இருக்கும், நம்மளால் போய் பார்க்க முடியாது. இந்த அடக்க நுட்பம் முகப்பு முழுவதும் காணப்படும் எண்ணற்ற வடிவியல் மற்றும் அரேபிய வடிவுகளில் பளிங்கு மற்றும் கல் பதிக்கப்பட்ட அலங்கார பியாட்ரோட்டுடன் சேர்ந்து இந்தோ இஸ்லாமிய கட்டிடக்கலையின் மிக முக்கியமான பாரம்பரியமாகும். இந்த ஆர்கிடெக்சரே ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆர்கிடெக்சரு. பிரதான நினைவு கல்லறை சுற்றி வருவதற்கான பாதையை வழங்குவதோடு மட்டுமல்லாமல் இஸ்லாமிய அண்டவியல் கோட்பாட்டில் உள்ள சொர்க்கம் என்ற கருத்தை பிரதிபலிக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஒவ்வொரு பிரதான அறையிலிருந்தும் மேலும் 8 சிறிய அறைகள் வெளிப்படுகின்றன. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ சின்ன சின்னதாக 8 அறைகள் இருக்குது. இப்போ அந்த 8 அறைக்குள்ளேயும் ஒரு 2 இல்லை 3 கல்லறைகள். இப்போது நான் சைடில் காட்டுறதுல இது ஒரு அறையில், இப்போது நம்ம ஒரு அறைக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு அறையில் இருக்கிற கலரை தான் இந்த 3 கலரை. ஒவ்வொரு பிரதான அறையிலிருந்தும் மேலும் 8 சிறிய அறைகள் இருக்கின்றன. இவ்வாறு சமச்சீரான தரை திட்டமானது மொத்தம் 124 வளைவு கூரை அறைகளை கொண்டது. நான் சொன்னது போல் இப்போ ஒரு 3 கலர் இருக்கு இல்லையா, இதனுடைய மேலே 124 வளைவு கூரை கொண்ட கட்டிட அமைப்பில் கட்டியிருக்கிறாங்க. அப்போ இதுக்குள்ள மொத்தம் எத்தனை கலை தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 150க்கும் மேற்பட்ட கல்லறைகள் இருக்கிறது. பல அரச குடும்பத்தை சார்ந்தவருடைய கல்லறை இதுக்குள்ளே இருக்குது. இதனுடைய மிக முக்கியமாக கதாநாயகராக இருக்கிறது தான் ஹுமாயூன். இப்போ இன்னொரு 8 அறை சொன்ன இல்லையா, இன்னொரு அறைக்குள்ளே தான் நம்ம இந்த காட்சியை பார்த்துட்ருக்குறோம். இங்கும் ஒரு 3 கல்லறை இருக்கின்றன. இவை அனைத்தும் கல்லறையின் பிரதான சுவர்களுக்குள்ளே அமைந்திருக்கிறது. இது எல்லாமே ஒரே பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குது, ஒரு பவுண்டரி தாண்டி எல்லாம் கிடையாது. நடுவில் எந்த மூலையில் பார்த்தாலும் ஹுமாயூனுடைய கல்லறை தெரிகிற மாதிரி தான் அந்த 8 அறைகள் அமைச்சிருக்கிறாங்க. இந்த 8 அறைகளுடைய மையப்பீடம் தான் ஹுமாயூனுடைய கல்லறை. அவற்றில் முதன்மையானது தாரா ஷியோகார்தன் ஹமீதா பேகம் நினைவு கல்லறையாகும். இது வளாகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட கல்லறைகள் இருக்கிறது. முதல் நிலை மொட்டை மாடியில் இது அமைந்திருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போது நான் இன்னொரு கதவை திறந்துட்டு இன்னொரு அறைக்குள்ளே நான் போகிறேன். 8 அறை சொன்னேன் இல்லையா, இப்போ 8 அறையிலேருந்து ஒரு அறையினுடைய வழியாக நான் வெளியில் வர்றதை பார்க்க முடியுது. இது இன்னொரு அறை. இங்கே 2 கல்லறைகள் இருக்குது. 2 கல்லறைகள் இருக்குது. எல்லா கல்லறைகளிலுமே மார்பிள் கட்டிடம் தான்.
எல்லா கலரிலும் மார்பிள் கட்டடம் கிட்டத்தட்ட ஒரே அளவில் தான் கட்டியிருக்கிறாங்க. வெவ்வேறான கட்டிட அளவு முறையெல்லாம் கிடையாது, ஒரே அளவு முறையில் தான் கட்டியிருக்கிறாங்க. மிகவும் வடிவியல் மற்றும் மூடப்பட்ட சொர்க்க தோட்டம். இஸ்லாமிய சொர்க்க கருத்தான ஜன்னத்தில் பாயும் 4 நதிகளை பிரதிபலிக்கிற வகையிலே நடைபாதைகள், அதாவது இதிலிருந்து தண்ணி போகிறது எல்லாமே நீட்டாக வச்சுருக்கிறாங்க. இப்போது நான் இன்னொரு அறைக்குள்ளே இருந்துகிட்ருக்கிறேன். இன்னொரு அறைக்குள்ளே இருக்கிற இந்த கல்லறையில் தான் நான் பார்த்துட்ருக்கோம். மொத்தம் நான் சொன்னது 8 அறைகள். நான் ஒவ்வொரு அறையை காட்டுறேன். இந்த 8 அறையினுடைய நுழைவு வாயிலும் ஹுமாயூனுடைய கல்லறையினுடைய மையப்பகுதியில் தான் தொடங்குது. ஹுமாயூன் அவருடைய கல்லறை மையப்பகுதியில் தொடங்குது. இந்த கட்டடத்தை நீங்கள் பாருங்கள். ஒரே மாதிரி நேர்த்தியாக அழகாக கட்டியிருக்கிறாங்க. நாங்கள் பார்த்தீங்களா, எப்படி பார்த்தாலும் எல்லா வாசலும் நேராக நம்மளால் இருக்க முடியுது, நம்மளால் பார்க்க முடியுது. உண்மையில் இது ஒரு ரொம்ப வியந்து போகிற விஷயம். இது எப்படி தான் அவங்க கட்டி முடித்தாங்கன்னு தெரியல. ஏன்னா புகழ்பெற்ற ஒரு மன்னருடைய கல்லறை, கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட கல்லறைகள் அமைந்திருக்கிற இந்த கல்லறைகளில் நாம் நின்றுக்கோம். இப்போது நான் நின்றுட்டுருக்கிற இடம் ஹுமாயூனுடைய கல்லறை. ஹுமாயூனுடைய கல்லறையில் தான் நான் நின்றுட்டுருக்கிறேன். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்க்குறீங்க. மறைந்த முகலாய மன்னர் பேரரசர் ஹுமாயூனுடைய கல்லறை தான் இது. டெல்லியினுடைய வரலாற்றில், இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு இடம். நாமெல்லாம் நிச்சயம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். இந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஹுமாயூனுடைய கல்லறையுடைய மேல் பகுதியில் நாம் இருந்துகிட்ருக்கிறோம்.
இது மிகப்பெரிய தோட்டக்கல்லறை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்திய வரலாற்றில் மிகவும் போற்றப்படுகிற ஒரு தோட்டக்கல்லறைன்னு சொன்னேன். இந்த அழகை பார்க்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த யுனெஸ்கோவானது இந்தியாவுடைய புகழ்பெற்ற நினைவு சின்னமாக இதை உலக பாரம்பரிய நினைவு சின்னமாக அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பார்ட் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னொரு பார்ட்டில் அந்த தோட்டக்கல்லறையினுடைய இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து காணொளிகளில் பாருங்கள். எங்களுக்காக தொடர்ந்து ஆதரவுகளை வழங்கி வருகிற உங்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம்.